ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்பளன் வரேன். 12th ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் வந்து இன்றைக்கி எழுதியிருக்காங்க. சரியா, அதோட ஆன்சர் கீ தான் நாம் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது ஆன்சர் கீன்னு சொல்லும் போது ஒன் வேர்ட் மட்டும் கிடையாது, ஃபுல் ஆன்சர் கீயுமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அதே மாதிரி இந்த ஆன்சர்ஸில் ஏதாவது தவறுதலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை மற்ற பசங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். சரியா, அதனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ரிவ்யூ எடுத்தப்போ எல்லா பசங்களுமே தமிழ் எக்ஸாம் எழுதி தான் வந்தாங்க. அதனால் ரிவ்யூ வந்து பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒன்று ஆப்ஷன் சி. சரியா, தேர்ட் ஒன்று ஆப்ஷன் டி. ஃபோர்த் ஒன்று ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் ஒன்று ஆப்ஷன் டி. சிக்ஸ்த் ஒன்று ஆப்ஷன் பி. செவன்த் ஒன்று ஆப்ஷன் டி. எயித் ஒன்று ஆப்ஷன் டி. கொஞ்சம் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் அந்த டாட் வந்து தவறலாம் அப்படி மாறி இருக்குது. நைன்த் ஒன்று ஆப்ஷன் டி. 10th ஒன்று ஆப்ஷன் ஏ. 11th ஒன்று ஆப்ஷன் டி. 12th ஒன்று ஆப்ஷன் சி. 13th ஒன்று ஆப்ஷன் டி. 14th ஒன்று ஆப்ஷன் பி. சரியா, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 14 1 மார்க்குரிய ஆன்சர்ஸ். சரியா, அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆன்சர் எனி 3 கொஸ்டின்ஸ். நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம், அதுலேருந்து என்ன பண்ணுறாச்சு பார்த்தா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் அதாவது 22லேருந்து மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்த்தலாம். ஏன்னா 22லேருந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸு, மொத்தம் 7 கொஸ்டின்ஸ் நம்ம எழுதணும். சரியா, மொத்தம் 9 கொஸ்டின்ஸ் இருக்குது, இதில் 7 கொஸ்டின்ஸ் எழுதணும். நல்லபடியாக நீங்கள் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 30th கொஸ்டின் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு அதாவது கொஸ்டின் நம்பர் அதாவது 39லேருந்தும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட ஆன்சர்ஸ் வந்து தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அதனால் இதோட ஆன்சர்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ 22க்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். சரியா, ஏக்கு என்ன ஆன்சர், பிக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத பார்த்துங்க. 23க்கு வந்து ஏக்கு என்ன ஆன்சர், பிக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. இது ஏதாவது ஆன்சர்ஸ் வந்து தவறுதலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். 24th கொஸ்டினுக்கு ஏபி ஆன்சர் பார்த்துங்க. 25th கொஸ்டினோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்துங்க ஏபிக்கு. நீங்கள் கரெக்டாக எழுதிக்கிங்களா அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. 26வது கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் வந்து பார்த்துங்க. 27வது கொஸ்டினுக்கும் ஆன்சர்ஸ் வந்து பார்த்துங்க ஏபி 2. ஏன்னா 2 ஆப்ஷன் 2 மார்க் நமக்கு வேணும் அப்படின்னா ரெண்டுமே நான் எழுதியிருப்பீங்க. சரியா, எத்தனை கொஸ்டின்ஸ் எழுதிருக்கீங்களோ அதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. 30th கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 39th கொஸ்டின். சரியா, அந்த டயலாக் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கரெக்டான ஏபிசிடி எப்படி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம், அதை பார்த்துங்க. 39th கொஸ்டின். அதுக்கப்புறம் 40th கொஸ்டினுக்கு ஏபிசிடி எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. அதுக்கப்புறம் 41 கொஸ்டின் நம்பர் 41. சரியா, அதோட ஆன்சர் ஸ்கீம் பார்த்துங்க. இதை தெளிவாக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 42. சரியா, இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. இதோட பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.